பிரைஸ் த லார்ட் தேவஜனமே. நான் பைபிள் ரீட் பண்ணிகிட்ருக்கும்போது தேவன் என்னோட ஒரு வார்த்தை பேசினார். அந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, மோசே அப்படின்னு மோசேக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, யாத்ராகமம் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். பார்வோனுடைய குமாரத்தி மோசையை கண்டுபிடிக்கிறாங்க. எதிலிருந்து அப்படின்னா, ஜலத்தில் என்ற அந்த நதியில் இருந்து அந்த நாணல் பெட்டிக்குள்ளேருந்து எடுத்ததுனால நான் இவனுக்கு மோசே அப்படின்னு பெயரிடுறேன் அப்படின்னு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதில் தான் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். என்ன அப்படின்னா, அவன் கண்டெடுக்கப்படுற இடமே தண்ணீரில் இருந்து, அதனால அவனுக்கு முன்பாக சமுத்திரம்லாம் ஒரு தூசு போல். ஏன்னா உன்னை நான் கண்டுபிடிச்ச இடமே, உன்னை தூக்கி எடுத்த இடமே தண்ணீரில் இருந்து தூக்கி எடுத்திருக்கேன். அதனால தான் அவனுக்கு மோசே அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. அப்போது நம்மளை தேவன் எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, உபத்திரவத்தின் குகையிலிருந்து தூக்கி எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நமக்கு முன்பாக உபத்திரவம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நான் வந்த இடமே அங்கேருந்து தான். என்னை தேவன் கண்டுபிடிச்ச இடமே உபத்திரவத்தின் குகையில் தான். அதனால எனக்கு உபத்திரவமோ எனக்கு கஷ்டமோ அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் ஒரு தூசுக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி தேவன் என்னோட இடைப்பட்டார். அதே போல் தான் மோசேயை கண்டுபிடிக்கப்பட்ட இடமே தண்ணீர் தான். அப்படி இருக்கும்போது மோசேக்கு முன்பாக செங்கடலோ தண்ணீர் கற்பாறை அடித்து தண்ணீர் எடுப்பதோ அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மை கண்டுபிடித்த இடம், நம்மளை தூக்கி எடுத்த இடமே அந்த இடம்தான். நம்மளாம் உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். நமக்கு இப்போ இருக்கிற அந்த உபத்திரவம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நான் வந்த இடமே உபத்திரவத்தில் இருந்து தான் இல்லையா? இதை தான் தேவன் என்னோடு பேசினார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா ஆமேன் என்று ஒரு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள்.